வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எக்ஸாமில் கொடுத்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் என்னென்ன மாடல் இருக்குது, என்னென்ன மாடல் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போது நம்ம எக்ஸாமில் கொடுத்த ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் கொஷின் கொடுத்துருக்காங்க. இஃப் a by b equal to 3 by 4, b by c equal to 5 by 7, then find the ratio of a is to b is to c. இங்கே given data என்ன? a is to b equal to 3 is to 4. அப்போது b is to 3 equal to 5 by, அதாவது 5 is to 7. அப்போது இது என்ன மாடல்னா மாடல் 4. இதில் ஒரே 3 வேல்யூஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் 2 வேல்யூ ஒரு ரேஷியோலையும் ஒன்றா இருக்குது. இப்போது இதில் பார்த்தோன்னா பியோட வேல்யூ இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 4 and 5ல் காமனாக போகிறது 20. ஸோ ஏ பி சின்னு வச்சுப்போம். பி 20 ஆகும்னா அப்போது இந்த சைடில் 5 4 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 7யும் 4 கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போது சியோட வேல்யூ 28 வரும். ஏவோட வேல்யூ இங்கே பியோட வேல்யூ 4 20 வர வைக்க 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 3யும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போது ஏவோட வேல்யூ 15. அப்போது ஏபிசியோட ரேஷியோ 15:20:28. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு, if given that a is to 5 equal to b is to 7 equal to c is to 8, then find a plus b plus c by a. இது பார்க்க லைட்டாக மாடல் 1 மாதிரி இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் மாடல் 3ல் வரும். a by 5 equal to b by 7 equal to c by 8. அப்போது a by 5 equal to 1, b by 7 equal to 1, c by 8 equal to 1ன்னு அசியூம் பண்ணும்போது ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 7, சியோட வேல்யூ 8ன்னு கிடைக்கும். அப்போது a plus b plus c by ஏவோட வேல்யூ 20 by 5 கிடைக்கும். அப்போ ஆன்சர் 4. அப்போது இதோட வேல்யூ 4. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின். a is to b equal to 2 is to 3, b is to c equal to 4 is to 5, then find c is to a. இங்கே கொடுத்துருக்க வேல்யூ a, b, c. ஏவோட வேல்யூ 2, 3. இந்த ப்ராப்ளமில் 4 and 5. இதை நம்ம காமனாக மாற்ற முடியுமா? மாற்றலாம். 12 டைம்ஸ் வரும். அப்போது இதை எது கூட மல்டிப்ளை பண்ணால் இங்கே 12 வரும். இங்கே 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 4s are 8. அப்போது இங்கே 3 கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 15. அப்போது சிஏவோட வேல்யூ 15:8. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். கொஷின். இஃப் 30% of b minus a is equal to 18% of a plus b, then the ratio of a is to b is. இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் 30% of b minus a equal to a plus b உடைய 18%. 18 by 100. அப்போது இதை நார்மலாக மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடைக்கும். ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸை எப்பயுமே நீங்கள் காம்ப்ளிகேஷன் நினச்சிங்கன்னா அதுதான் இருக்கிறதுல ஈஸியாக இருக்கும். எப்பயுமே ஸ்டேட்மெண்ட் பெருசாக இருந்தால் அதுக்கான சொல்யூஷன் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ எப்பயுமே ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் கொடுத்தா அதை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ரீட் பண்ணாலும் தப்பு கிடையாது. அப்போது 30b minus 30a. (18a plus 18b). இந்த சைடு 2 சைடுமே 100 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ இந்த மாதிரி கிடைக்கும். அப்போது இங்கே 12b equal to 48a. அப்போது a by b வேல்யூ 12 by 48.
அப்போது A is to B equal to 1:4. இது 1 டைம்ஸ் இருக்கும், இது 4 டைம்ஸ் வரும். அப்போது ஏபியோட ரேஷியோ 1:4ன்னு சிம்பிளாக கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு, இஃப் given that 1/x is to 1/y is to 1/z equal to 2:3:5, then find x is to y is to z. இது வந்து similar to model 2. மாடல் 2ல் நம்ம என்ன பார்த்தோம், இப்படி கொடுத்துருப்பாங்க வேல்யூ. அப்போது எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன கிடைக்கும், 1/x equal to 2, 1/y equal to 3, 1/z equal to 5னா, அப்போது எக்ஸோட வேல்யூ 1/2, ஒய்யோட வேல்யூ 1/3, ஜெட்டோட வேல்யூ 1/5. அப்போது XYZோட ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எல்சிஎம் எடுக்கணும். இங்கே எல்சிஎம் 30 வருமா, 30 வரும்போது அப்போது XYZோட வேல்யூ ரேஷியோ வேல்யூ 15:10:6, right? Next problem. Equivalent of 2:7 is அப்படின்னு பார்த்தா இது ஒரு கொஷின்னு. இதில் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறது மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ 4, 7 அப்படியே தான் இருக்குது. ஒரு ரேஷியோவில் எப்பயுமே ஒரு வேல்யூவுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் இல்லை டிவைட் பண்ணோன்னா அடுத்த வேல்யூக்கு அதே மாதிரி மல்டிப்ளை இல்லை டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 8:21 கொடுத்துருக்காங்க. 8 2 × 4 பண்ணால் கிடைக்கும், 7 × 4 பண்ணால் 28 கிடைக்கும். ஸோ இது கிடையாது. நெக்ஸ்ட்டு 6 × 14 இதுவும் கிடையாது. இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, இங்கே 2 கூட மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ஆப்ஷன் டியில் 6:21, 2 × 3 6 and 7 × 3 21. So option D is the answer. Next, if A is to B equal to 2:3, B is to C equal to 4:5, C is to D equal to 6:7, then find A is to B is to C is to and D. இங்கே இப்படி எழுதிப்போம். 2, 3 ஒரு வேல்யூ, பிசிக்கு 4, 5 ஒரு வேல்யூ, சிடிக்கு 6 and 7 ஒரு வேல்யூ. ஃபஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து வர்றது எப்பயுமே பெட்டர். இப்போது 6 and 5க்கு காமனாக பார்த்தோன்னா 30 வரும். ஸோ அப்போது இந்த இடத்துல சியை 30 ஆக்கணும். அப்போது 6 கூட 5 மல்டிப்ளை பண்ணால் 30 கிடைக்கும். சியோட வேல்யூ 30ஆக மாறுது. அப்போ 7 கூட 5 வரும்போது 35 மாறும். இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே இந்த வேல்யூஸ் கூட 4:5ல் 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். அப்போது 4 × 6 24, பியோட வேல்யூ 24. இங்கே பி ஃபஸ்ட்டு வேல்யூவில் 3 கொடுத்துருக்காங்க. 3 வந்து 8 டைம்ஸ் போகும். ஸோ ஏ கூட 8 மல்டிப்ளை பண்ணோம். அப்போது ஏவோட வேல்யூ 8, பியோட வேல்யூ 24, சி 30, டி 35. அப்போது ரேஷியோ ஆஃப் A is to B is to C is 8, 24, 30 and 35. சப்போஸ் இதிலேருந்து A is to B கேட்டால் 8:24, BC 24, 30, CD 30 and 35. அந்த மாதிரி எதனா காம்போ கேட்டால் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின். இங்கே டிவைட் த அமௌண்ட் 672 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதோட ரேஷியோ 5:3ன்னு கொடுத்துட்டாங்க. 672ன்ற அமௌண்ட்டை அதோட ரேஷியோ 5th and 3rd பார்ட்டாக பிரிக்கணும். அப்படி 5 3 பார்ட்ஸாக பிரிக்கணும்னா டோட்டல் 8 இது இல்லைங்களா. அப்போது 672/8 ஈக்குவல் டு 84. அப்போது இதுதான் எக்ஸோட வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். 5x is to 3xஆக பிரிக்கிறாங்க ரெண்டு ரேஷியோவில். அப்போது 5 × 84 ஒரு வேல்யூ, 3 × 84 ஒரு வேல்யூ. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 420 and 252. அப்போது ₹420 and ₹252 தான் ரேஷியோ ஆஃப் 5:3. நெக்ஸ்ட் கொஷின். Difference between two whole numbers is 72. The ratio of two numbers is 3:5. Find the two numbersனு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஷினில் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க 72ன்னு.
பை இதோட ரேஷியோ 3:5. இதை சப்ராக்ட் பண்ணால் 2 கிடைக்கும். அப்போது 72/2 36ன்னு கிடைக்கும். அப்போது இது எக்ஸ் வேல்யூன்னு வச்சுட்டு 3x 5x இதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா 3 into 36 ஒரு பார்ட் and 5 into 36 another part. 180. Find the two numbers. 108 is one number and 180 is another number. Next question. If x is to y equal to 2 is to 3, then 6x minus y is to 3x plus 2y is. இந்த மாதிரி questions கேட்டால் இது most simple. xy equal to 2/3. அப்போது xோட வேல்யூ 2 and yோட வேல்யூ 3 நமக்கு தெரியுது இல்லையா? அப்படியே எடுத்து இந்த கொஷினில் சால்வ் பண்ணிடணும். த்ரீ இன்ட்டு 2 ப்ளஸ் 2 into 3. 12 minus 3 is to 6 plus 6. 9 is to 12. அப்போது 3 is to 4ன்னு கிடைக்கும். This is the answer. Next question. Find the ratio form of 4 years to 8 months. 4 years to 8 monthsனா 4 years to 8 months. இதோட நம்ம யூனிட்னே வச்சுப்போம். எப்பயுமே ரேஷியோன்னு பார்த்தா இந்த இடத்துல என்ன யூனிட் இருக்கோ அதே யூனிட் தான் இங்கேயும் வரணும். சப்போஸ் இங்கே மீட்டர் இங்கே சென்டிமீட்டர்னு கொடுத்தா ஒன்று இதை மீட்டராக மாற்றணும், இல்லை இதையும் சென்டிமீட்டராக மாற்றிடணும். அப்போது இங்கே 4 years and 8 monthsன்னு இருக்குது. நம்ம மந்த்ஸில் கால்குலேட் பண்ணலாம். ஸோ 4 into 12 months is to 8 months. இப்படி மாற்றி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ரேஷியோவில் எதுக்குமே ஆன்சர் வேல்யூக்கு யூனிட்ஸ் கிடையாது. அப்போது இங்கே 48 is to 8ன்னு கிடைச்சிடும். கிடைச்சோடனே 6 is to 1ன்னு கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம ரேஷியோவோட என்னென்ன மாடல் இருக்குது அதோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அண்ட் ரேஷியோட ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் பெரிய பெரிய கொஷின் கொடுத்தா அதோட ஆன்சர் எவ்வளோ சின்னதாக இருக்கும்னு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. Subscribe our channel for more videos.